கைஸ் நம்ம நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போறோம்னா சராசரிங்க. சராசரி மேக்ஸிமம் 10 ஒரு கொஸ்டின் வர சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அந்த ஒரு கொஸ்டினுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. புதிய சராசரி கொடுத்து டிஃப்ரென்ஸ் அதிகரிச்சு அது மாதிரி கொஷின் தான் வருங்க. அதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா, சராசரிலேருந்து மேக்ஸிமம் ஒரு கொஷின் வர சான்ஸ் இருக்கு. அதை ஃபுல் ஸ்டார்டிங் டு A to Z எல்லாமே ஈஸியாக பார்க்க போகிறோம். ஷார்ட்கட்ஸ் மூலிமா பார்க்கலான்னு சொல்லி இருக்கோம். ஓகேங்களா, வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்க. இதே போல் ப்ரீவியஸ் வீடியோலாம் போட்டுக்கிற சிம்பிளிஃபிகேஷன், LCM and HCF, நெக்ஸ்ட் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு எல்லாமே போட்டுக்கிறோம். போய் கம்பல்சரி பாருங்க. ஓகேங்களா, வாங்க இந்த டாப்பிக்கை பார்த்தலாம். என்னென்ன பேசிக்காக தெரியுங்கிறது அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே பார்க்க போகிறோம். இல்லை ஒரு 10 மாடல் சம் தாங்க இருக்கு. அந்த 10 மாடல் சம் சால்வ் பண்ண தெரிஞ்சிச்சா போது நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது பாருங்க, உங்களுக்கு எல்லாமே புரியும். ஓகேங்களா, வாங்க சம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சராசரி. சராசரினா என்னங்க, உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா 10th நீங்க மார்க் வாங்கியிருப்பீங்களா, 5 சப்ஜெக்ட் எழுதியிருப்பீங்க. அந்த 5 சப்ஜெக்டை டோட்டல் பண்ணி 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு வேல்யூ வருமேங்க, அதைத்தானே ஆவரேஜ் மார்க்குன்னு சொல்லி போட்டிருப்பீங்க. அதுதாங்க மீனிங். உங்களுக்கு ஸ்டோரியா எக்ஸ்பிளைன் பண்ணா அதுதாங்க. வந்து தமிழ் இங்கிலீஷ் 5 சப்ஜெக்ட் எழுதியிருப்பீங்க. 5 கூட்டி ஆட் பண்ணி 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குதுங்க, சராசரி. அதுதான் மொத்தம்ங்கிறது. என்னன்னா டோட்டல் வேல்யூ. 5 சப்ஜெக்ட் போட்டிருப்பீங்களா, தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல். அந்த 5 சப்ஜெக்டை ஆட் பண்ண என்ன வேல்யூ வருதோ டிவைட் பை டோட்டல் சப்ஜெக்டோட எண்ணிக்கை. 5 சப்ஜெக்ட்டுங்கிறது 5 போட்டோம்னா 5ஆல டிவைட் பண்ண என்ன ஆன்சர் வருதோ அதுதான் சராசரி. ஓகேங்களா, புரிஞ்சிருக்குங்க. இதுதான் சராசரி. நெக்ஸ்ட் வந்து இதுலயே எல்லாமே வச்சு அப்ரோச் பண்ணாங்க. சப்போஸ் 1 or 2க்கு வந்து ஈஸியா அப்ரோச் பண்றதுக்கு என்னன்னா, முதல் n இயல் எண்களின் சராசரி. முதல் n இயல் எண்கள்னா 1 2 3 அப் டு n வரைக்கும் இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலாவில் அப்ரோச் பண்ணலாம், சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு n+1/2 இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா, நீங்க இதே போட்டுறாதீங்க, n × n+1/2. அதே முதல் n இயல் எண்களின் கூடுதல் கேட்டாங்கன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க.